மழை காலத்தில் எங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாது, ரொம்ப அலைச்சல் இருக்கும் வழியில் போகிறதுனால. இப்போ இதனால் எங்களுக்கு நல்லா படிக்க முடியுது. இவங்க வந்து ஒரு தனிமையாக இருக்கிறாங்க மலையடிவார கிராமங்களில். உலகத்தை திறந்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகமே பள்ளிக்கூடம் தான். அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இந்த டிஎன்எஃப் ஏற்பாடு பண்ணியிருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ சில பசங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஆனால் கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக தான் சார் இருக்குது. பாவம் சார் அந்த குழந்தைங்களுக்கு எடுக்குதுன்னு சில பொறுக்கி பசங்க சுற்றுறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து இவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க வரதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான்றீங்க? படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்றீங்க சார்? ஐஏஎஸ். நீங்கள் என்ன பண்ணலான்றீங்க சார்? டாக்டருக்கு படிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எக்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையே 58லேருந்து 60 பேர் தான். இதை கேட்டப்ப எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எப்படி ஒரு ஸ்கூலில் இவ்வளவு குறைவான மாணவர்கள் இருப்பாங்கன்னு. இங்கே படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் மலைவாழ் மக்கள், ஜவ்வாது மலை அடிவாரம். மாணவர்கள் இங்கே பள்ளிக்கு வரதே ஒரு பெரிய சவால். பாதையெல்லாம் கரடு முரடா இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் 3 கிலோமீட்டர் நடந்தே தான் போக வேண்டி இருக்கும். பாதுகாப்பு இல்லாததால பெற்றோர்களும் குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுறாங்க. இத பள்ளி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்நாடு அறக்கட்டளை, தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போக ஒரு வாகனத்தை மாணவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய திறன் மேம்பட ஒரு சிறப்பு ஆசிரியரையும் நியமனம் செய்து இருக்காங்க. டிஎன்எஃப் செஞ்ச இந்த உதவி எப்படி பயன்படுது, அதன் மூலமா மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருக்கீங்க? நம்ம இங்கே எக்கூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நல்ல ஸ்மார்ட்டான கிட்ஸோட இருக்கோம். இதை வந்து டிஎன்எஃப் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஸ்டின் சாப்டர், அதாவது தமிழ்நாடு அறக்கட்டளை ஆஸ்டின் சாப்டர் இந்த ஸ்கூலை இன்னும் நல்லா நடத்துறதுக்கு ஃபன் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை ஆக்சுவலாக சந்திக்கிறது. ஸோ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து நம்ம ஒரு மலை கிராமம். மலை கிராமம் சார். பெரிய ட்ரைபல்ஸ் காலனிஸ் இது. மலை கிராம மக்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய காலனி இது. ஊத்தங்கரை தாலுக்கா, கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கிருந்து வரத்துக்கு பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைங்க மழை காலத்துலையும் வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ட்ராப் அவுட் ஸ்கூலுக்கு நிறைய ட்ராப் அவுட்ஸ். டிஎன்எஃப் மூலமா அமெரிக்காவிலேருந்து நம்ம அமெரிக்காவால் அயல்வாழ் தமிழர்கள் கொடுத்துருக்கிற இந்த உதவின்றது பள்ளிக்கு வளர்ச்சிக்கும் அவங்களுடைய வருகைக்கும் ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. இந்த பள்ளி வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் நீங்கள் செஞ்சிருக்கிற உதவின்றது மிகப்பெரிய உதவி. இது டிஎன்எஃப்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு அறக்கட்டளை. கலக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக? சார் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. இப்போ கார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். மழை காலத்தில் எங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாது, ரொம்ப அலைச்சல் இருக்கும் வழியில் போகிறதுனால. இப்போ இதனால் எங்களுக்கு நல்லா படிக்க முடியுது, படிப்புலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. நாங்கள் வந்து சில நேரத்தில் கிளாஸ் கூட மிஸ் பண்ண வேண்டியது வரும். இந்த சைக்கிளில் போகிறது, அந்த மாதிரி நடந்து போகிறது. ஒரு சில டைமில் பஸ்ஸும் மிஸ் பண்ணிவிடுவோம். பஸ்ஸு இங்கேருந்து இல்லை, ஆனால் நடந்து போகணும். ஆமாம் சார். ஸ்கூல் தான் சார் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. அது டைமுக்கு போய் படிக்கும்போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்போ எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க? நடந்து தான் போனாங்க, இல்லை சைக்கிளில் போவாங்க. அது ரொம்ப பிரச்சனையாச்சு பொம்பளை பசங்களுக்கெல்லாம். இதுக்கப்புறம் இது வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையுமே ஒன்றும் இல்லை. அழகாக போகிறாங்க, வராங்க, வீட்லேயும் நல்லா படிக்கிறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு தனிமையாக இருக்கிறாங்க மலையடிவார கிராமங்களில். இப்போ அங்கே வந்து ஒரு பொதுமக்களோட கலந்துரையாடுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இவங்களுக்கு. அதனால் ஸ்கூல் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு உலகத்தை திறந்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகமே பள்ளிக்கூடம் தான். அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இந்த டிஎன்எஃப் ஏற்பாடு பண்ணியிருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொன்னால் நிறைய ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அதனால தான் இந்த குழந்தைங்க பேசுறது கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்றீங்க? படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்றீங்க சார்? ஐஏஎஸ் ஆளான்றீங்க. ஓகே, இவங்க ஐஏஎஸ் ஆளான்ருக்காங்க. ஸோ கலக்குறீங்க, கொடுங்க, கை கொடுங்க. நல்லா படிப்பாங்க. ரைட்டா? இவங்க எல்லாருமே பெரிய தர்ஷினிவா. நீங்களும் ஐஏஎஸ் ஆளா? நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சார் டாக்டருக்கு படிக்கலாம். டாக்டர் படிக்கலான்னு இருக்கீங்க. வெரி நைஸ். நீங்கள் டாக்டருக்கு படிக்கலான்னு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் சார் ஐஏஎஸ். ஐஏஎஸ் பரவாயில்ல, நிறைய ஐஏஎஸ் நினைக்கிறேன். ஆயிட்டு நம்மளெல்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் டாக்டர். நீங்கள் டாக்டர் எல்லாம் டாக்டர். நீங்கள் சொல்லுங்க. என்ன ஆகணும்? ஐஏஎஸ். ஓகே, நீங்க? சார் டாக்டர். டைரக்டர் படம் எடுக்க போறீங்களா? வாங்க இங்க வாங்க. ஓகே, அவர் டைரக்டர் எடுக்க போறாரு, நம்மள மறந்துடாதீங்க. நீங்க?
சொல்லிட்டீங்களா? ஓகே, நீங்கள் போலீஸ். போலீஸ், நீங்கள் வாங்க. ஓகே, இவர் போலீஸ், நீங்கள் போலீஸ். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஆகிடுங்க சீக்கிரமா. ஓகேவா? ஓகே, வெரி நைஸ். ஸோ மிஸ்டர் வெங்கடேஷ் வாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎன்எஃப் இந்த தர்மபுரியை கோஆர்டினேட் பண்ணுறீங்க இல்லையா? கிருஷ்ணகிரி ரெண்டுமே தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி கோஆர்டினேட் பண்ணுறீங்க. ஆமாங்க சார். சார் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நான் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுவேன் சார். விசிட் பண்ணிட்டு ஆமாம் ஆமாம். எப்படி இங்கே போயிட்டுருக்கு, ஏன்னா ஆல்ரெடி இங்கே என்ன குறை இருக்குங்கிறத ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். எங்களால் அரசாங்கத்துக்கு நாங்கள் உதவி கேட்டிருந்தோம், அதை உடனடியாக செஞ்சு கொடுக்க முடியல அவங்களால. ஸோ இந்த மாதிரி என்ஜிஓஸ் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாரு. நம்ம அருணாச்சலம் சார் அதை உடனடியாக கண்டிப்பாக நான் ஃபேவராக பண்ணுறேன், நான் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பேசிட்டு நான் போகிறேன், கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னாப்புல 1 or 2 months இந்த ப்ரோக்ராம் நம்ம செயல்பாட்டு கொண்டு வந்துட்டோம். ஓட்டுறது வந்து பள்ளியோட முன்னாள் மாணவர், ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த மாணவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா டிரைவருங்க. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சாது சார். சாது. எங்கள் பள்ளிக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ்நாடு அறக்கட்டளை மூலிமா வந்து எங்கள் பள்ளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணின்னு இருக்காங்க. ஏதோ பண்ணுறாங்க, தமிழ்நாடு அறக்கட்டளை அவங்களே பண்ணுறாங்க. என் முன்னாள் மாணவன் நான் வந்து இந்த பள்ளிக்கு ஏதாச்சும் பண்ணணும், என் பள்ளி இன்னும் வளரணுன்றதுக்காக நான் இதை பண்ணின்னு இருக்கேன். தினைக்கும் எத்தனை மணிக்கு வருது வண்டி? காலையில் 8:30 மணிக்கு. ஓகே. சாயந்தரம் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் வைப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சோ, கிளாஸ் இல்லைன்னா 4:30 மணிக்கு அங்கே விடுவாங்க, 5 மணிக்கு 5:30க்கு இங்கே வந்துடுவேன். ஓகே. கிளாஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 hour லேட் ஆகும். சேஃபாக வந்து சேஃபாக போகிறாங்க, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் பசங்கக்கிட்டே கேட்டுக்கலாம். எத்தனை பேர் படிக்கிறாங்க இப்போ பள்ளியில்? 50 படிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு ஒரு 30 to 40% ஒரு 100 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்மிஷன். ஏன்னா நிறைய பேரண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் இந்த பயணம் தொடருமா, காருக்கு நாங்கள் ஏதாவது பணம் தரணுமா, பணம் நீங்கள் எதுவும் தர தேவையில்லை, கார் வரும் அப்படின்ற உங்களை நம்பி நான் ஒரு அஷூர் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்குலாம். அதனால் அதை நீங்கள் தான் அந்த உறுதியை கொடுக்கணும், எங்களுக்கு அடுத்த வருஷம் கார் வரும். ஃபவுண்டேஷன் வந்து அந்த அஷூர் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அட்மிஷன் வரும். ஸ்கூல் நல்ல ஒரு கல்வித்தரம் உயர்ந்து பிற்காலத்தில் நாட்டுக்கு நல்ல குடிமகன்கள் உருவாவாங்க. இல்லைனா அவங்க வழி தவறி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ அவசியமா. ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு போகலாமா? ரெடியா? ஓகே, வாங்க போகலாம். இப்போ உங்கள் வேன்லேயே போகலாம். ஓகே, உங்கள் வேனில் நீங்கள் போகிறீங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் வரோம். ஓகே ஓகே. ஸோ உங்கள் ஸ்கூல் சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. பசங்களாம் எப்படி சார் படிக்கிறாங்க? பரவாயில்ல சார், நம்ம பசங்க கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே பண்ணுவாங்க சார். ஆமாம் சார். இப்போ நம்ம ஒரு 4-5 years நம்ம தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இருக்கிறனாலங்க சார், கொஞ்சம் டல்லாக இருக்கிற பசங்களும் இதன் மூலிமா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறாங்க சார். லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறது, வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க சார். அகாடமிக்லேயே பார்க்கும்போது அவங்க நல்லா பெட்டராகவே இருக்காங்க சார். நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்லா இருக்குங்க சார். சார் எங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஏற்படுத்தி தரீங்களா? ஸ்நாக்ஸ், ஓகே கூல். ஸோ உங்களுக்கு எப்படி இப்போ எத்தனை மணிக்கு முடியும் ஸ்கூல் ஆக்சுவலாக? சார் 4:30 மணிக்கு முடியும். ஸ்பெஷல் கிளாஸாக இருந்தால் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு முடியும். 5:30-6 மணிக்கு முடியும். ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸ்நாக்ஸ். ஓகே கூல். எங்களுக்கு விளையாடுறதுக்கு டென்னிஸ், பேட், பால் இதெல்லாம் வாங்கி கொடுங்களேன். ஓகே, அது நல்ல ஐடியா. அதுவும் ஆக்சுவலாக குட் திங். அதுவும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்வம் போட்டு விடுங்களா? தண்ணி கொடுத்து ஆர்வம். ஓகே சார். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின், இப்போ பிடி பீரியட் இருக்குல்ல சார், பிடி பீரியட் எப்போ நடக்குது சார்? ஒவ்வொரு கிளாஸுக்கும் வாரத்துக்கு 2 பீரியட் பிடி பீரியடு. அது வந்து இப்போ துணை முதலமைச்சரே அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கன்சர்ன் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால இப்போ கண்டிப்பாக பிடி பீரியடுக்கு ஒன்றுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள் சிஓ மத்தியிலே இருக்குது. நாங்கள் அதை விட்டுறோம், அவங்க போய் நல்லா விளையாடுவாங்க. கிரவுண்டு இப்போ நம்ம பார்க்கலாம், கிரவுண்டு நம்ம எங்களுக்கு இருக்கிற சின்ன கிரவுண்டு தான். அதை ரிங் பாலு, வாலிபாலு, ஃபுட்பாலு, டென்னிக்காய்ட்டு, கொக்கோ கிரவுண்டும் இருக்குது. அதை வச்சு நாங்கள் பெரும்பாலும் விளையாடுவாங்க. ஆனால் இங்கே பிடி டீச்சர் நவ் அட் ப்ரெசென்ட் வேக்கண்ட் பிளேஸ். பட் எங்கள் வேறு டீச்சருங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்கள் டிஎன்எஃப் டீச்சர் கூட அது போய் அவங்களும் எடுப்பாங்க. ஸோ நான் ஒன்று பார்த்தேன் சார், ஆக்சுவலாக ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்தேன்ல, இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ சில பசங்க 8th standard 9th standard படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஆனால் கொஞ்சம்
வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கம்மியாக தான் சார் இருக்குது. அவங்களுக்கு இப்போ நியூட்ரிஷன்ஸ் கம்மி சார் இவங்களுக்கு. இவங்களுடைய பிரதான உணவே ரேஷன் அரிசி, கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரேஷன் அரிசி. பெரிய அளவில் உணவு அவங்களுக்கு இல்லை. நான்வெஜ்னா அந்த காட்டில் கிடைக்கிற மிருகங்கள் ஒன்று கிடைக்கிறப்ப சாப்பிட்றது தான். பட் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களுக்கு பொருளாதார வசதி கிடையாது. அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்னால மற்ற நிறைய பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்குல்ல சார், இப்படின்னு சொன்னீங்க சார். இளம் வயது திருமணம், அப்புறம் ஒரு புள்ள வேற ஒரு பையனோட அந்த குழந்தை வயசில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கான்டாக்ட் இருக்கும். இது ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு பிரித்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நிகழ்வே ரொம்ப அதிகம். நாங்கள் பஞ்சாயத்து பண்ணதே அதிகமாக இருக்குதுங்க. அது ஒரு சில பொது நலன் கருதி நாங்கள் சொல்ல முடியாது சில வெளியிலலாம். ஏன்னா அது பேர் சொன்னால் பிரச்சனை வேணாம். பிரச்சனைனா அந்த குடும்பம் பாதிச்சிடும். பாவம் சார் அந்த குழந்தைங்களுக்கு எடுக்குதுன்னு சில பொறுக்கி பசங்க சுற்றுறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து இவங்க தப்பிச்சிருக்கிறாங்க, தப்பிக்க வச்சிருக்கிறோம். அந்த பேரண்ட் சொன்ன ரிப்போர்ட் தான் இது. இன்னொன்று, இது காம்பவுண்ட் இல்லாதனால சமூக விரோதிகள் வந்து சனி ஞாயிறு கிழமைகள் இங்கே குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிடுறாங்க. நிறைய பசங்களுக்கு காலில் இருந்து அந்த இது குத்தி, அதனால் நாங்கள் செருப்பு போடாதவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ் பண்ணுவோம் பசங்களை. அவங்க ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க வரதுக்கு வாய்ப்பு, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க இங்கே. ஆமாம், அதுக்கான வாய்ப்பை நாங்களும் நீங்களும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? சார் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சார் சொன்ன போல மாணவரோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்க வெளியே. அதுக்கான காரணம் ஏற்கனவே சொல்லிட்டார், டாஃபோட்டோ வராங்க எல்லாமே மலையடைவர் கிராமத்து மாணவர்கள். அதுக்கான ஒரு போக்குவரத்து வசதி தான் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் பெருமக்களும் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் நிறைய நமக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனால வேற என்ன நன்மைகள் சார்? டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனால பசங்களுடைய அட்டண்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய கல்வி வளர்ச்சியில் அவங்களுடைய ப்ராக்ரஸ், எஜுகேஷனில் ப்ராக்ரஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஆங்கிலத்தில் வந்து படிக்கிற அந்த தன்மை வந்து எங்களுக்கு வந்து டீச்சர் ஸ்பெஷல் கோச் கொடுத்து எங்களுக்கு திறன் ஒன்று வந்து மேம்படுத்தி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த டிஎன்எஃப் டீச்சரை பயன்படுத்தி அந்த திறன் காலையிலையும் மாலையிலையும் எக்ஸ்ட்ரா வகுப்பு நடத்தி அந்த கார் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, பிள்ளைங்க வந்து ஒழுங்காக வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற பேரண்ட்ஸினுடைய பதட்டம் இப்போ இல்லை. மழைக்காலங்களில் கண்டிப்பாக இங்கே வந்து ரொம்ப 10 பேர் 5 பேர் தான் வந்திருப்பாங்க. இப்போ ஃபுல் அட்டண்டன்ஸ் வந்துடுறாங்க. அவங்களுடைய ப்ராக்ரஸ் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்குது. இதை வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற உதவி அவங்களுக்கு கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் பேரண்ட்டுக்கிட்ட அங்கே பேசுனீங்க, அவங்க சொன்னது வந்து அவங்க உள்ளத்துலேருந்து அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது இனி ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி டாக்டர் வந்திருப்பாங்க, ஐஏஎஸ் வந்திருப்பாங்க, நிச்சயமாக வந்திருப்பாங்க இங்கேருந்து. ஆமாம், அதே மாதிரி இப்போ நிறைய பெண்களுக்குமே இது ஹெல்ப் ஆகும். ஒரு பெண்களுக்கு தான் அதிகமான ஹெல்ப், பசங்களாவது பரவாயில்லை. பெண்கள் வர்றதான் ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எங்க கிராம சூழலில் பெண்கள் வந்து நடவடிக்கையை வந்து கேள்விக்குறியாகுது. ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் வந்து போக்குவரத்தில் அந்த காலி பசங்க அவங்களை கிண்டல் பண்ணுறதே அவங்களுக்கு பிடிக்கல. நிறுத்திட்டா எதுக்கு இந்த பிரச்சனை, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே, நம்ம பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த கார் வந்ததுனால போக்குவரத்து அவங்களுக்கு இடைஞ்சல ரொம்ப மகிழ்ச்சியாகிறாங்க. அவங்க பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு பெற்றோர், ஸ்கூலில் பெற்றோர்கள், டீச்சர்ஸு எந்த பயமும் கிடையாது, வீட்டுக்கு வந்துடுறாங்க, பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்குது. அந்த பாதுகாப்பு உணர்ச்சி இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்றாங்க. அடுத்த கட்டம் நான் சொல்கிறது கல்வி. மிக்க நன்றி சார். ஆக்சுவலாக உங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய என்டையர் டீமு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப மட்டமாக இருந்துச்சு சார்.